கம்பு பணியாரம் இன்னைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கம்பு 1 டம்ளரு, இட்லி அரிசி 1 டம்ளரு, வெள்ளை உளுந்து, உருண்டை உளுந்து அது 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் கொஞ்சம் கம்மி, வெந்தயம் கொஞ்சம். இது எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைங்க. அரைச்சி 4 மணி நேரம் புளிக்க விடுங்க. நல்லா மேலே பொங்கி வரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பொங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்குங்க. அப்புறம் வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிக்குங்க. தாளிச்சிட்டு அதை வணக்கினதை எடுத்து நீங்கள் மாவில் கொட்டிக்கிங்க. மாவில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பனியாரக்கல்லில் ஊற்றணும். பனியாரக்கல்லில் அந்த குழி நிறைய வரைக்கும் ஊற்றினீங்கன்னா போதும். ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸ்லோவில் வச்சிங்கனாவே போதும், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். சூப்பரான சுவையான பணியாரத்தை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட எல்லா சேனலும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு எப்பவும் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கம்பு பணியாரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையான கம்பு பணியாரம் ரெடி.